இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மொட்டை மாடி கைப்பிடிச்சது. நீங்க வீடு கட்டும்போது ரூஃப் போட்டுடுவீங்க. பெட் மட்டம் போட்டு, கட்டுவேல போட்டு ரூஃப் போட்டுடுவீங்க. ரூஃபுக்கு மேல கைப்பிடி போகும்போது, அது கைப்பிடி வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராது. அது தனி வேலை. எக்ஸ்ட்ரா ரேட் வேலை. தனி வேலைன்னா எக்ஸ்ட்ரா ரேட் வேலை. அத பத்தி தான் சொல்லப் போறேன். அத நீங்க போடும்போது உங்களுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு மெட்டீரியல் பிடிக்கும், அத முதற்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸை வந்து தொடர்ந்து போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரூஃபுக்கு மேலே கட்டுவலில் போடுறீங்கன்னா இந்த ஒரு 10க்கு 10 ரூமு வந்து உதாரணத்துக்கு ஒரு 10க்கு 10 ரூமு போட்டுக்கிறீங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். மேலே வந்து நீங்கள் கைப்பிடி போடும்போது மொத்தம் 4 பக்கமும் செவுரு போடுவீங்க. 3 அடி ஹைட்ல போடுவீங்க. அப்போ 10, 10, 10ன்னு பார்த்தீங்கன்னா 40 அடி. ஹைட்டு 3 அடி. 120 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு கல்லு, மண்ணு, சிமெண்ட் எல்லாம் தேவைப்படும் என்றத டீட்டெயிலா சொல்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கல்லு. செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா 608 கல்லு தேவைப்படும். 608 கல்லுனா ரூ. 10 ஒரு கல்லு ரேட்டுனா ரூ. 6080 தேவைப்படும் கல்லுக்கு மட்டும். அடுத்தது சிமெண்ட். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 1/4 மூட்டை தேவைப்படும். ஒரு மூட்டையுடைய இன்னைக்கு ரேட்டு ரூ. 350 வருது. 2 1/4 மூட்டைக்கு ரூ. 770 சிமெண்ட்டுக்கு செலவாகும். அடுத்தது மணல். ஒரு 11 சேஃப்டி மணல் தேவைப்படும். சேஃப்டினா குழி. 11 சேஃப்டி மணல் தேவைப்படும். ஒரு குழி ரூ. 50னா ரூ. 550 மணலுக்கு தேவைப்படும். அடுத்தது ஆளுக கூலி. இப்போ அந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்கி குடுத்துருவீங்க. ஆனா, அத செய்யறதுக்கு லேபர் ஒண்ணு குடுக்கணும். அந்த லேபர் வந்து பார்த்தீங்கன்னா, இத எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஏரியாவா இருந்தா கம்மியாவும், சின்ன ஏரியானா அதிகமாவும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எல்லாருமே இப்ப பண்றது இப்படிதானே. இப்போ ஒரு பெரிய பொருளா வாங்கும்போது, அது விலை வந்து கம்மியா இருக்கும். ஆனா, இதே சின்ன பொருள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பொருள விட கொஞ்சம் தான் வித்தியாசம் கம்மியா இருக்கும். சின்ன பொருளுக்கு. அதே மாரி தான் இங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ரேட்டு ரன்னிங் ஃபீட்ல தான் இத போடுவாங்க. ரூ. 250 ஸ்டார்ட் ஆகும். 250, 250, 300 மெட்டீரியல் தூரமா இருந்ததுன்னா, ரூ. 300லாம் கூட வரும். நான் இத ஆவரேஜா ஒரு ரூ. 250 தான் இத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல்லாம் கிட்ட இருக்கிற மாரியே வச்சுப்போம். ரூ. 250னா உங்களுக்கு இந்த இதுக்கு லேபர் வந்து ரூ. 10,000 செலவாகும். ரன்னிங் ஃபீட்டுக்கு ரூ. 250. அப்புறம் இதோடைய கலவை எந்த ரேஷியோல கலக்கணும்னா 1க்கு 4. ஒரு மூட்டை அதாவது 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு அதே மூட்டை அளவு 4 மூட்டை மணல். 1க்கு 4 இதுதான் வந்து கணக்கு. நீங்க ஒரு வேள சிமெண்ட் வந்து பாண்ட்ல அளந்து போடுறீங்கன்னா, அதே பாண்டுல 4 பாண்டு மணல் போடணும். இதுதான் ரேஷியோ. 1க்கு 4. எதுல நீங்க சிமெண்ட் அளந்து போடுறீங்களோ, அதே பொருள்லயே மணல 4 பங்கு போடுங்க. இதுதான் வந்து ரேஷியோ. இது வந்து நீங்க ஒத்த கல்லு போட்டீங்கன்னா, இந்த இந்த வந்து செலவாகும். இதுடைய மொத்த ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 17,400 செலவாகும். இதுவே நீங்க ரெட்டைக்கல்லு வரிசை, முக்கால் கட்டு வேலைய போடுறீங்கன்னா, எவ்வளோ செலவாகும்? அதையும் பார்த்துடலாம். செங்கல் பார்த்தீங்கன்னா, 1216 கல்லு தேவைப்படும். ஒரு கல்லு ரூ. 10னா, ரூ. 12,160 செங்கலுக்கு செலவாகும். சிமெண்ட் ஒரு 3 1/4 மூட்டை சிமெண்ட் தேவைப்படும். ரூ. 350 ஒரு மூட்டை சிமெண்ட்னா, ரூ. 1285 சிமெண்ட்டுக்கு செலவாகும். அடுத்தது மணல். மணல் பார்த்தீங்கன்னா, 22 குழி தேவைப்படும். 22 குழி வந்து ஒரு குழி ரூ. 50 ரேட்டுனா, ரூ. 1125 மணலுக்கு செலவாகும். அடுத்தது கூலி. இதுக்கு கூலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன வந்து ஒத்தக்கல் வரிசைக்கு ரூ. 250 போட்டிருந்தோம். இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300 ஆகும். ஆனா வந்து 300 350 கூட ஆகும். ஸ்டார்ட்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300 நான் போடுறேன். இதுதான் வித்தியாசம் வந்து என்னன்னா, ஒண்ணு மெட்டீரியல் வந்து பக்கத்துல இருக்கணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா பெருசா ஏரியா சின்னதா இருந்தா அதிகமா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுல லேபர்லாம் வந்து பண்ணணும் பார்த்தீங்களா? லேபர் பார்த்தீங்கன்னா, ரூ. 12,000 செலவாகும். மொத்தமா இதுக்கு எவ்வளோ செலவாகும்னா, ரூ. 26,570 ரெட்டைக்கல் வரிசைக்கு செலவாகும். லேபர் ஏன் அவ்வளோ லேபர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொட்டை மாடில நின்னு கட்டுவேல போடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். உள்ள பூசிறலாம். ஆனா அவுட்டர் பூச முடியாது. அவுட்டர் பூசும்போது, இதுக்காக தனியா ஒரு சாரம் ஏத்தி போடணும். நார்மலா 10 அடி ரூஃப்ல முடிச்சுட்டீங்கன்னா, 2 சாரத்திலேயே பூசல பண்ணிடலாம். ஒருவேளை கைப்பிடி போட்டோம்னா, அதுக்கு இன்னொரு சாரம் தனியா கட்டணும். அதுக்கு ஆளுங்க கூலி அங்கேயும் செலவாகும். அதெல்லாம் சேர்த்து தான் வந்து எல்லாரும் போடுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரேட்டு வித்தியாசம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியாது, இப்பதான் தெரியும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ண நெறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.